அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வீடு காலி பண்ணியிருந்தாங்க. அதனால் காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக தான் இருந்துச்சு. ஒரு 11 ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே மாற்றி ஓரளவுக்கு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆயிடுச்சு. நைட்டு 10 மணி ஆச்சு. ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. அண்ணன் ஒய்ஃபு நான் அண்ணன் எல்லாருமே இருந்தனால கொஞ்சம் வந்துட்டு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. கிச்சனும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சுன்னா அம்மா பார்த்துக்கிருவாங்க. ஆல்மோஸ்ட் நானும் மச்சியும் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஈவினிங்காகவே அப்படியே பால் காய்ச்சியாச்சு. ஸ்பெஷலாக காலையில் எழுந்திரிச்சு அப்படிலாம் காய்ச்சணுன்னு எங்களுக்கு அப்படி தோணலை. அப்படியே காய்ச்சியாச்சு. இங்கிட்டு கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். அதாவது இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன், அம்மா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் இதான் பார்த்திங்கன்னா கிச்சனு கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு. கிச்சன்லேருந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்துட்டு பெருசாக அம்மா வீட்டில் எந்த திங்ஸும் இருக்காது. அம்மா வந்துட்டு ஊரில் தான் எல்லா திங்ஸ் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் இருக்குமே. போதும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க 2 பேருக்கும் இந்த திங்ஸே. ஹாலில் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. ரூமில் மேடம் 2 மேடம் இருக்காங்களா நம்ம வீட்டில், அஃப்ரா குட்டி ஆலியா குட்டி 2 பேருமே தொட்டி கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு தொட்டி போட்டாச்சு. இங்கிட்டு ஷெல்ஃபில் ஸ்க்ரீன் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. துணியெல்லாம் கையோட கையாக மடித்து வச்சாச்சு. இந்த வீடு காலி பண்ணோன்னு வைங்களேன், அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சுட்டு செட் ஆகிறதுக்கே ஒரு 2 to 3 days ஆயிரும். அப்புறம் வந்துட்டு நார்மல் ஆயிரும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். மத்தியானமும் அம்மா வீட்டில் தான் ஓசி சாப்பாடு கொடுத்தாங்க, நைட்டும் கொடுத்தாங்க. அது ஒன்றெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடு எப்படி இருக்குது?